இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் திருப்பி அதே விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு லூப்லேயே விஷயம் நடந்துட்டு இருக்கும், ஒரே விஷயம் திருப்பி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகா வீட்டோடு திறந்துடும். மகா அந்த வீட்டுக்குள்ள வந்தது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயத்தை திணிக்க முடியுமோ எல்லா விஷயத்தையும் சூர்யாவோட மனசில் திணிச்சிட்டே இருக்காங்க ராஜலட்சுமி. அதில் என்னென்ன சின்ன விஷயத்தை கூட குறை கண்டுபிடிக்கிறது, எதுக்கு அங்கே போனா, என்ன பண்றாவ, என்ன நடக்கிறா அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கறது, எதுக்கு அவளை எல்லாரும் பாராட்டுறீங்க, எது கொஞ்சம் இங்கன்னு கேட்கறது எல்லாமே ஒரு முட்டாத்தனமான பிஹேவியர். இது இந்த சீரியல் நல்லா ஓடுது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சில பேர் நல்லாவே நடிக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா என்னால பர்டிகுலரா ஒட்ட முடியாத காரணம் இன்னமும் இதுல ஒரு நார்த் ஃபீல் தான் வருது. ஒரு வட இந்தியாவில எடுக்கப்பட்ட ஒரு சீரியலா அப்படியே இங்க எடுத்த மாதிரி அதுல கதையில அவங்க சாமி கும்பிட்ற விதம், அந்த வீடு இருக்க விதம், அந்த டிவி சேனல்ல போடுறதுன்னு காமிக்கிற விதம் எல்லாமே அப்படிதான். ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸ் செலவழிக்கிறது, அந்த வடிக்கிற பிசினஸ் ஹெல்ப் பண்றதுக்காக மகா போனதை சொல்லிட்டு தான் போறாங்க. அப்புறம் ஆனால் அந்த டிவி நியூஸ்ல பார்த்து ஏன் இந்த மகா இப்படி பண்றா அப்படின்னு சூர்யா யோசிக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ராஜலட்சுமி நேத்து தான் இந்த பொண்ணை நடுவாசல நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க, இப்ப திருப்பி அதே கேள்வி கேட்கறீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா சூர்யா சொல்லிட்டு போன போய் அவ அம்மாவுக்கு உடம்பு சரின்னு பார்க்க போனா அப்படின்ட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம். நேற்று அவங்க அம்மா சொன்னது அதையும் கேட்கல. அப்ப இந்த சமயத்துல இவ்வளவு அவமானப்படுத்தி இந்த குடும்ப மானமே உன்னால போயிடுது, இவனால இங்க இந்த குடும்ப மானத்தை பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு இவங்க சொல்லும் போது அப்ப சூர்யா உள்ளார அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நான் நீங்க தேவையில்லாம எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்ட்ட மறைச்சேன். சும்மா தேவையில்லாம கோவப்பட்டே இருக்காதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கறத சொல்லிட்டு அவ என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. அவ எதுவும் தெரியாம என்கிட்ட பண்றது இல்லை. அவ ஒவ்வொரு விஷயத்துல ரொம்ப கவனமா குறிப்பா இருக்கா, அதை என்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுல. அதனால தேவையில்லாம இந்த ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குற வேலையை நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா ராஜலட்சுமிக்கு நோஸ் கட்டும் ஆயிடும். தெளிவா சொல்லவும் செஞ்சிடலாம். ஆனா அது நடக்க விடுமா, நடக்குமாமா, இல்ல இழுத்துட்டே போகுமாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.